ஜூன் 18ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் தேர்வு, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயனுடைய பிறந்தநாள் வர இருக்கிறது. அன்றைய நாளில் தமிழகம் முழுக்க மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 ஆண்கள் 2 பெண்கள் என்ற விதம் 7 பேர், ஒவ்வொரு தொகுதிக்கும் 7 பேர் கொண்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய களம் இருக்கும் என்று அதற்கான நடவடிக்கைகள் அந்த கட்சியின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணி சார்பிலும் கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. வழக்கறிஞர் அணி, மருத்துவ அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை உருவாக்கக்கூடிய பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு அணி சார்பாக ஆலோசனை கூட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகமாக மாற்றப்பட்டு அங்கு இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக வருகின்ற 18ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தொகுதிக்கு 5 ஆண்கள் 2 பெண்கள் என 7 பேர் கொண்ட குழு கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கூட்டத்தில் வருகின்ற தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான யுக்திகள், அதே போன்று நிர்வாகிகள் தேர்வு, குழுக்கள் அமைப்பது, தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அன்றைய நாளில் தமிழகம் முழுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.